ஹாய் காய்ஸ், ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீலேகா தமிழ் பியூட்டி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு டே இன் மை லைஃப் போட்டிருப்பேன். பட் அது வந்து ரொம்ப சொதப்பலாகிடுச்சு. பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் நடுவில் எடுத்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு அது காண போயிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு, எப்படின்னே தெரில. ஸோ அதனால் வந்து அடுத்த தடவை நல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா இதை பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. வந்து ஒரு கப்பல் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நேம் வந்து இதுக்கு முன்னாடி அரவிந்த் லேகா அப்படின்னு வச்சுருந்தேன். பட் இப்போது வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப ஃபன்னியான நேம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் என்னை வந்து நீலவேணின்னு கூப்பிடுவார். ஸோ அதனால் நீலவேணி புருஷன் வச்சா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி நேமே சேஞ்ச் பண்ணியாச்சு. வந்து 8:30 இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணணும். அதனால் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு பெட் கவர், பில்லோ கவர்லாம் வந்து வாஷ் பண்ண போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு ஹாலை வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸோடைய சாங் வந்து கேட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து பிடிஎஸ்ன்னு இல்லை, நான் வந்து எப்போயுமே மார்னிங் எழுந்த உடனே ஏதாவது சாங் கேட்டால் தான் ஒரு பூஸ்டப் மாதிரி. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஒர்க் அவுட் வந்துட்டு போன டிஐஎம்எல் வீடியோவில் போட்டிருப்பேன். அதே நார்மல் ஒர்க் அவுட் தான். ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து சடன் பிளானாக வந்து மணச்சநல்லூர் போயிட்டுருக்கோம். அதாவது என்னுடைய நாத்தனார் வீடு, அதாவது இவங்களுடைய அக்கா வீடு. ஸோ வந்து இவருக்கு வந்து ஒரே ஒரு அக்கா, அவங்க வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். சடன் பிளான் தான், அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஏற்கனவே அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அது என்னன்னு தெரில, அதாவது சேவே ஆகலை, பாதி சேவ் ஆகலை, என்னன்னே தெரியல. ஸோ அதோட வந்து திருப்பியும் அதை எடுக்கணும், ரீடேக். அதனால் இப்போ மணி என்ன இருக்கும்? மணி 11. மணி கரெக்டாக 11:10. என்னன்னு தெரியல, இந்த வண்டி இப்போ தான் ஒரு வந்து செலவு பண்ணோம், மறுபடியும் செலவு வைக்கிது. ஆனால் இந்த அழுகிற ஐயோயோ சத்தியமாக முடியாது. ஓட்ட நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்குது, ராக்கெட் மாதிரி இருக்குது. ஆனால் செலவு சேர்த்து ராக்கெட் மாதிரி வைக்கிது. என்ன பண்ணுறது? காலையில் வந்து நாங்கள் ஒரு தோசை ஊற்றலான்னு நினச்சேன். சரி, அரவிந்த் மேகி கேட்டோம். மேகி, அதுக்கப்புறம் வந்து ஓரியோ மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். மதியம் என்ன பிளான் தெரில. அங்கே போயிட்டு வரும்போது தான் என்னென்னு பிளான் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் கடைக்கு போகணும். இவனுக்கு ஏசியில் இருந்தாலும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் இவரு சம்மந்தமே இல்லாமல் எதுவும். இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சவுண்ட் பயங்கரமாக கேட்கும். நான் வந்து மைக் வேறு எடுத்துகிட்டு வரல. எங்கே வந்திருக்கோம்? கல்லணை ரோடு. கல்லணை. அப்படியே மனுஷங்களுக்கு போனோமா, காலைல அக்கா வீட்டுக்கு போனோம், வேலை இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சரி வர வழியில் அப்படியே நாங்கள் வீட்டில் ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஓகே, ஒரு சேஞ்சுக்கு வெளியே ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க நாங்கள் எங்கள் வீட்டு மாற்றிக்கிட்டோம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். ஒரு வீடியோ எங்கள் சேனலுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு 2-3 எடுத்திருக்கோம். ஆட்டுக்குட்டி பாருங்க, நல்லா கருக்கு நிறையா போட்டு. இது வந்து 140 ஆகுது. நேராக வந்து வெளியே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லேட்டில் அன்றைக்கிலாம் அங்கே போயிட்டு வந்து இங்கே மணி ஆயிடுச்சு. அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம் ஆகிடும். இங்கே 2 மணி நேரமா அங்கே வெளியே தான் சாப்பிடணும். அப்படியே வீட்டுக்கு கடைக்கு போகணும். கடை பக்கத்துலேயே கடை இருக்குது, சாப்பிட்ற கடை. அங்கே சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். நிறைய
எனக்கு இருக்கு நேற்று காலெல்லாம் வலி, நேற்று எல்லா ஜாமான் எடுத்து போட்டு பார்சல்லாம் வந்துருந்தது. அந்த அக்கா அங்கே பத்மாக்கா அதை விட எங்களோட பயங்கர வேலை. காலிலேருந்து நேற்றுலேருந்து ஃபுல் டைம் வேலை பார்த்து பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா அதனால் நம்ம கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. ஹலோ ஹாய். ஓ காட், என்னோட மண்டையெல்லாம் பயங்கர ஆயிலியாக இருக்குது. நடுவில் எந்த கிளிப்ஸும் எடுக்க முடியல. திடீர்னு ஃபோன் அடிச்சு கிளம்பியிருக்கேன், நம்ம வெளியே போகலாமா அப்படி கேட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ரெடியாக இருக்கேன். இது அவருடைய ஷர்ட். அதுக்கப்புறம் எப்பயுமே அவருடைய ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். அதனால் போகலாம் சும்மா ஒரு லாங் ட்ரைவ். ஏன்னா நாங்கள் கடைக்கு போன கிளிப்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. 6 o'clock வந்து மழை பெஞ்சிச்சு எங்கள் திருச்சியில். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது.